இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி ரெனால்ட் நிசான் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து ஆல்ஸ்டாம் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சியும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிக்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ரெனால்ட் நிசான் லிமிடெட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கம்பெனிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ்லேருந்து 1 இயர் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து சென்னை லொக்கேஷனில் இந்த ரெனால்ட் நிசான் நிறுவனத்துலேருந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். பிஇ அண்ட் எம்இ இன் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் பண்ணியிருக்க கேண்டிடேட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் இன் 2021 from reputed institution within a minimum of a CGPA 70% and above அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70% and above வந்து CGPA ஆகட்டும் சரி, பர்சன்டேஜில் பார்க்கும்போது 70% and above வந்து மார்க் இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் 2021 பாஸ்ட் அவுட்ஸ் பிஇ அண்ட் எம்இ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரோல் வந்து CAE இன்ஜினியர் டு பர்ஃபார்ம் மாடலிங் சிமுலேஷன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் பவர் ட்ரெயின் சிஸ்டம் அண்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. CAE இன்ஜினியர் அப்படின்றதா இந்த கம்பெனியில் கொடுக்கப்பட்டிருக்க ரோலு. ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட், அதாவது இந்த CAE இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹீட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட்லலாம் உங்களுக்கு நாலேஜ் வேணும். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வந்து தரவாக இருந்தால் போதும். நீங்கள் இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அண்ட் ஹீட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்றதையும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். பேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஐசி இன்ஜின் அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ். ஸோ ஐசி இன்ஜின்னா என்ன, அந்த கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் அது சம்மந்தமாக, ஐசி இன்ஜின் சம்மந்தமாக நீங்கள் வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அனலைட்டிக்கல் திங்கிங் வந்து இருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குட் அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எய்தர் ஆஃப் டூல்ஸ் AME SIM அண்ட் GT Suite அண்ட் MATLAB Simulink ப்ளஸ் Simscape would be added advantage அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் MATLABல சிமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் மூலிமா சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும், மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கான்செப்டில் இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். தெரியல அப்படின்னா கூட மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் பண்ணியிருக்கீங்க, பேசிக்காக வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, என்னால் வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. கஸ்டமர் ஓரியன்டேஷன், அடாப்டிபிலிட்டி அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து வேணும். ஒரு புது விஷயத்தை, ஒரு புது டெக்னாலஜிஸை நம்மளுக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்யர் டு த ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன்ஸ், அனலைட்டிக்கல் ஸ்கில் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாக ஒன்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆல்ஸ்டாம் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி. இது ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BE BTech இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்
மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிடிஏசி அலாங் வித் ஃபாலோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மினிமம் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரயில் சிக்னலிங் டொமைன் ஆர் ஃப்ரெஷர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து ஜென்ரலாக கற்றுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் அவங்க கேட்பாங்க, எங்கள் கம்பெனியில் என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு தெரியுமா அப்படின்றத கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அங்கேயே உங்களுக்கு காலி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியை போட்டு கூகுளில் போட்டு விக்கிபீடியாவில் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களோட என்டையர் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரெயில் சிக்னலிங் டொமைன், ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரெயில் சிக்னலிங் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஷுட் ஹேவ் கிராஜுவேஷன் டிகிரி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் குட் நாலேஜ் இன் எம்எஸ் வேர்ட், எக்ஸ்எல்எஸ் பிபிடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ் வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த எக்ஸ்எல்எஸ் பிபிடி வந்து தெரிஞ்சுக்கணும். ஷுட் ஹேவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிஹேவியரல் காம்படன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எஜைல், குயிக் லேர்னர், அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும். இங்கிலீஷில் ரீட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் காம்படன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம், எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த கான்செப்டில் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஷைன் பண்ணலாம். 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சால் போதும். ஐடி ஸ்கில்ஸ் வந்து பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் விண்டோஸ். ஸோ விண்டோஸ் ஓஎஸ் தெரிஞ்சால் போதும். விண்டோஸ் ஓஎஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஓஎஸ் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும். அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ், கேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து தெரிஞ்சிருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் வந்து மோஸ்ட்லி நன் ஆர் வெரி ரேர், ஏதாவது ரேர் கேஸில் தான் வந்து பார்த்தா நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த கம்பெனி வந்து ஒரு ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்பெனி அது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ட் வாட் ஆர் தே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வாட் ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா டு ஜென்ரேட், வெரிஃபை த சிஸ்டம் டேட்டா பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் டிசைன், டேட்டா டேபிள் அண்ட் சிஆர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரியலைஸ், வேலிடேட் த சிஆர்ஸ் ரிலேட்டட் டு எஸ்ஒய்டிபி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் ஓடிடி வித் டிசைட் குவாலிட்டி வித் மினிமம் ஆர் 0 டிஃபெக்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதில் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் வந்து அந்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேனேஜ் இன்டர்னல் ஆக்டிவிட்டி பிளான் அண்ட் கம்ப்ளீட் த டாஸ்க் வித் அலோகேட்டட் பட்ஜெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டக்ட் குவாலிட்டி ரிவ்யூ ஆஃப் ஈச் SYDB delivery. Next, to follow Alstom engineering process with 0 deviation, to contribute as team player in the SYDB team அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஸ்டாமில் அவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்ட், கம்பெனிக்கான ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும், அண்ட் ப்ராஜெக்ட்கான ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்பெனிக்கான ஸ்டாண்டர்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக கம்பெனியோட அப்ளை லிங்க் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். 2 கம்பெனியுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.